நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி 616 பகுதியாக போய் தரிசனம் பார்த்த ஸ்தலத்தை பற்றி பதிவு பண்ணுறேன். இந்த ஸ்தலத்துக்கு போகிற வாய்ப்பு சமீபத்திய இந்திய பயணத்து போது ஒரு குரு பயிற்சி அன்னைக்கு மே 1 அன்னைக்கு ஸ்ரீ சாய் கிருஷ்ணா ட்ராவல்ஸ்னு ஆன்மீக பயணம் செய்கிற திருமதி மீனாட்சி ஜெயக்குமார் ஒழுங்குபடுத்தியிருந்த அந்த இது மூலிமா போகிற கோவில்களில் இந்த ஸ்தலத்தையும் போய் பார்க்க முடிஞ்சது. இந்த ஊருக்கு ஆதி காலத்தில் பேர் திருவூரல் இருந்திருக்கு. இன்றைக்கி திருவூரல் அப்படின்னு சொன்னோன்னா நிறையா பேருக்கு தெரியாது. இந்த ஸ்தலத்து தக்கோலம் அப்படின்னு சொன்னால் தான் எல்லாருக்குமே தெரியறது. இந்த தக்கோலம் அப்படிங்கிறதுக்கு பேர் வர்றதுக்கு காரணம் என்னன்னாக்கா, தக்ஷன் இந்த ஸ்தலத்தில் ஓன்னு ஓலமிட்டானாம். அதனால் தக்ஷன் ஓலமிட்ட இடம் அப்படிங்கிறது மருவி இன்னைக்கு தக்கோலம் அப்படின்னா இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். சரி, தக்ஷன் என்னத்துக்கு ஓலமிட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னாக்கா, தக்ஷன் சிவனை, தன்னோட மாப்பிள்ளையான சிவனை அவிர்வாகத்துக்கு கூப்பிடாம ஒரு யாகத்தை பண்ணுறான். அங்கே தாட்சாயினி பார்வதி தாட்சாயினியாக அங்கே அவள் அப்பா கிட்ட போய் கேட்குறதுக்கு போகிறா, இப்படி தன்னோட கணவனை கூப்பிடலையேன்னு சொல்லிட்டு. சிவன் தடுக்கிறார், பார்வதியை நீ போகாத அப்படின்னு சொல்கிறார். மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம்னு அன்றைக்கே அவர் சொல்லியிருக்கார். ஆனால் பிறந்தாத்தில் நடக்கிற விஷயம் போய் கேட்டுட்டு பார்த்துட்டு அப்பாவையும் கேள்வி கேட்டுட்டு வரணும். ஏன் உங்கள் மாப்பிள்ளையை மரியாதை பண்ணலை கேட்கணும்னு சொல்லிட்டு பார்வதி சிவன் சொன்னதையும் கேட்காம புறப்பட்டு போகிறா. போன இடத்துல தட்சன் ரொம்ப அவமானப்படுத்திடுறார் தாட்சாயினியே, தன்னோட பொண்ணுன்னு கூட பார்க்காம. அதனால் அம்பாளுக்கு ரொம்ப மனவேதனையாகி திருப்பி எப்படி தன்னோட கணவனை பார்க்கறதுன்னு சொல்லி அந்த அக்னி குண்டத்திலேயே விழுந்துடுறா, தன்னோட உயிரை மாச்சிக்கிறா. இதை கேள்விப்பட்டோன்னு சிவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுறது. அவர் அகோர வீரபத்திரர் ஸ்வரூபம் எடுத்துட்டு தன்னோட ரூபத்தில் 64 ரூபத்தில் ஒன்று அதை அனுப்பிச்சு இந்த தட்சண யாகத்தை கலைக்க சொல்கிறார். யாகத்தை கலைச்சி அகோர வீரபத்திரர் அங்கே தட்சனோட தலையையும் கொய்துடுறார். தலை இல்லாத தட்சன் கதறன்னு கதறான். தன்னோட பேச்சை கேட்காம போன பார்வதியையும் மன்னிப்பு கேட்கும்போது அவள் 2 பேரையுமே பூலோகத்தில் போய் எந்த இடத்துல ஷீர நதி, ஷீரம்னா பாலாறு ஓடுறதோ அந்த நதிக்கரையில் இருந்து தபஸ் பண்ணுங்கோ, என்ன நினச்சி வேண்டுங்கோ, உங்களுக்கு விமோசனம் கிடைக்கும்னு சொல்கிறார். அப்படி ஷீர நதிங்கிற பாலாறு ஓடுற இந்த ஸ்தலத்தில் இந்த நதிக்கரையில் இருந்து தட்சன் ஓலமிட்டு தனக்கு தலை வேணும்னு ஓலமிட்டு அழுதானாம். இங்கே இருக்கிற ஸ்தல விருட்சம் பேரே தக்கோலம்னு பேர். ரொம்ப மருத்துவ குணங்கள் வாய்ந்த ஒரு மரம் இது அப்படின்னு கேள்விப்பட்டேன். இந்த தட்சனுக்கு மனசு இறங்கி பகவான் ஆட்டினுடைய தலையை அவனுக்கு பொருத்துறார். அந்த அவனுக்கு தக்க அந்த தலையை பொருத்தின ஸ்தலங்கிறதுனால தக்க கோலத்தை கொடுத்தார் தட்சனுக்குங்கிறபடியா தக்கோலம் அப்படின்னும் கேள்விப்பட்டேன். இந்த தக்கோலம்னாலே இங்கே இருக்கிற குரு பகவானை பற்றி சொல்லியே ஆகணும். முதல்ல ஈசனை பற்றி சொல்லிவிட்டு, அம்பாளை பற்றி சொல்லிவிட்டு, அப்புறம் குரு பகவானை பற்றி சொல்கிறேன். இங்கே இருக்கிற ஈசனை அம்பாள் இதே நதிக்கரையில் இருந்து பார்வதி மண்ணுனால் பிடிச்சி, அந்த மண்ணுனால் சிவலிங்கம் பிடிச்சி பூஜை பண்ணிட்டு இருந்தாலாம். அப்போ பாலாத்தில் வெள்ளம் வந்துருத்தான். அந்த வெள்ளம் எங்கே சிவனை கரைச்சிட போகிறதோ அப்படின்னு சொல்லி ஓடி போய் அம்பாள் அதை அரவணைச்சிண்டாளாம். அந்த இன்னைக்கும்
சிவன் மேலே அந்த அம்பாள் அரவணைச்ச அந்த பள்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறது. சுவாமி சுயம்புன்னு சொல்லி சொன்னால், இந்த மண்ணால் ஆன பிருத்திவினால் ஆன ஈசன், பார்வதி வணங்கின ஈசன்கிறபடியா இன்றைக்கி அபிஷேகம் ஆவுடையாருக்கு மட்டும்தான். அதை தவிர இந்த ஸ்தலத்தில் இன்றைக்கும் அம்பாள் சுவாமியை அரவணைச்சபடி இருக்காங்கிறபடியா சுவாமி தீண்டா திருமேனி. இந்த சுவாமியை சிவாச்சாரியார்கள் தொட்டு பூஜை பண்ண மாட்டார். இந்த தீண்டா திருமேனி இருக்கிற கோவில்கள் இளம்பயம் கோட்டைங்கிறது ஒரு ஸ்ரீபெரும்புதூர்கிட்ட, அங்கேயும் தீண்டா திருமேனி தான் சுவாமிக்கு. அந்த மாதிரி இந்த ஸ்தலத்தில் ஈசன் அப்படி இருக்கார். இங்கே இந்த ஈசன் ஈசனை சுற்றி வர தண்ணி போய் அப்படி ஜலம் சுத்திண்டு போனபடியாக இவருக்கு ஜலநாதீஸ்வரர் அப்படிங்கிற பேர் இருக்குன்னு சொல்லப்படுறது. அதுக்கு என்ன வரலாறுன்னு சொல்லி கேட்டோம்னாக்க, தேவகுரு பிரகஸ்பதின்னு நம்ம சொல்லக்கூடிய தேவகுரு, அவருக்கு உதிதின்னு ஒரு தம்பி இருந்தார். அந்த உததி ஒரு முனிவர். அவருக்கு உடம்புல ஒரு நோய் வந்துடுது. அந்த நோய் தீரணும்னு சொல்லிட்டு அவர் சிவனை வழிபாடு பண்ணின்னு இருக்கார். அப்போ வழிபாடும்போது நந்தி பகவான் என்ன பண்ணுறார், தன்னோட வாயிலேருந்து கங்கா ஜலத்தை பூமிக்கு அனுப்புகிறாராம். அந்த நந்தி வாயிலேருந்து கங்கா ஜலம் வரும்போது இந்த சிவனை சுற்றி இப்படி போய் அந்த ஜலம் பின்னாடி இன்னொரு நந்தி வாயில் போய் அதுலேருந்து அங்கே குளத்துல போய் விழறது. சுவாமி சிவலிங்கத்தை சுற்றி ஜலம் இருந்துட்டு போகிறதுனால இங்கே இருக்கிற சுவாமிக்கு ஜலநாதீஸ்வரர் அப்படிங்கிற பேர். இவருக்கு இன்னும் உமாபதீஸ்வரர், ஜலநாதேஸ்வரர் அப்படிங்கிற பேர்லாமும் இருக்குது. இந்த ஸ்தலம் தொண்டை நாட்டில் பாடல் பெற்ற ஸ்தலங்களில் 12வது ஸ்தலமாக இருக்குது. இங்கே யாரெல்லாம் பாடியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாள்னா, அப்பர், ஞானசம்பந்தர், சுந்தரர் 3 பேராலையும் பாடப்பட்டிருக்கு. இந்த ஸ்தலம் ஈசன் ரொம்ப பழமையானவர் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த கோவிலையே இந்த கோவிலோட வாசல் கோபுரம் 3 நில கோபுரம் மேற்கு பக்கத்தில் இருக்குது. இது விஜயநகர ராஜாவான வீரபிரதாப சதாசிவ மகாராயர் அப்படிங்கிற ராஜா 1543 இந்த கோபுரத்தை கட்டியிருக்காராம். இந்த 274 தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்தில் இது 245வது ஸ்தலம் அப்படிங்கிறதும் விசேஷம். இங்கே இருக்கிற தீர்த்தம் பார்வதி சத்திய கங்கை குசத்தலை தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறார். இங்கே இருக்கிற அம்பாளும் விசேஷம். எல்லா ஸ்தலத்துலேயும் ஈசன் கிழக்க பார்த்து இருந்தார்னா அம்பாள் தெற்க பார்த்து இருப்பாள். இந்த ஸ்தலத்தில் ஈசன் கிழக்க பார்த்து இருக்கார். ஆனால் அம்பாள் கிரிராஜ கன்னியம்மன், மோகன வள்ளி அம்மை அப்படிங்கிற பேரில் நமக்கு வடக்க பார்த்து இருந்து அருள் பாலிக்கிறார். அதுவும் ஒரு விசேஷம். இங்கே இந்த கோவிலில் கல்லாற்றங்கரையில் இருக்கிற கோவில் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த ஸ்தலம் குரு பரிகார ஸ்தலம் அப்படின்னு ஜனங்களால் போற்றப்படுறது. வியாழக்கிழமைகள்லையும் குரு பயிற்சி போதும் இங்கே கூட்டம் அலமோதுமா. இது காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த கோவிலுக்கு கிட்டக்க இருக்கிற ஸ்டேஷன் சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரயில் நிலையம் அரக்கோணம் ரயில் ஸ்டேஷன் தான் பக்கத்தில் இருக்குது. அரக்கோணத்துலேருந்து இங்கே ஒரு 12-15 கிலோமீட்டர் தூரத்துலேயே இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. பெரிய மதில் சுவரோட மேற்க பார்த்த 3 நில கோபுரம், 2 பிரகாரம் இருக்குது. வெளிப்பிரகாரத்தில் பார்த்தோன்னா உள்ளே நுழைஞ்சோன்னு கோபுரத்துக்குள்ளே நுழைஞ்சோன்னாக்க பலிபீடம், கொடிமரம், நந்தி மண்டபம் இருக்குது. அதுக்கப்புறம் இடது பக்கத்தில் எப்படி சுற்றி பிரகாரமாக வரணும்னு பார்த்தோன்னா வெளிப்பிரகாரத்தில் பிள்ளையார் இருக்கார். அந்த பிள்ளையாரை தாண்டி போகும்போது இடது பக்கத்துலேயே நமக்கு பெரிய குளம் இருக்குது. இப்போ நாங்கள் போயிருந்த காலம் உத்தராயண காலம்தான். ஆனாலும் என்னமோ தெரியலை, அங்கே தண்ணி இல்லை.
சாதாரணமாக இந்த கோவிலில் வந்து உத்தராயணத்து போது இந்த பகுதியே வந்து செழிப்பாக இருக்குமா. சுவாமியோட கலரும் வந்து சிவப்பு நிறமாக இருக்குமா. அதே தட்சிணாயனத்து போது சுவாமியோட கலர் வெள்ளையாக மாறிடுமா. வெள்ளையாக மாறி கொஞ்சம் வறட்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த குளத்தில் இப்போ நாங்கள் போன போது ஜலம் இல்லாமல் இருந்தது. அப்படியே சுற்றி வந்தோம்னாக்க தெற்கு பிரகாரத்தில் அம்பாள் இருக்கிறத பார்க்க முடிகிறது. வடக்க பார்த்த அம்பாள் நின்ன கோலத்தில் அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்தது. அந்த அம்பாள் சன்னதியோட பிரகாரத்தில் தான் குரு பயிற்சிங்கிறபடியாக அன்னைக்கு சாயங்காலம் ஹோமத்துக்கோசரம் குரு பகவானை உற்சவமூர்த்தியாக அலங்காரம் பண்ணி அங்கே ஹோமத்துக்கு உண்டான வேலைகள் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. அம்பாள் சன்னதிக்கு பார்த்துட்டு நேர் எழுத்த மாதிரி இந்த ஸ்தலத்தில் வந்து இன்னும் ஒன்று என்னென்னா, அம்பாளுக்கு தான் முதல் பூஜையாம். அம்பாளுக்கு பண்ணிட்டு தான் சுவாமிக்கே பூஜையாம் ஒன்று. ரெண்டாவது அம்பாளை தரிசனம் பார்த்துட்டு தான் சிவனையே போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இதில் அம்பாளை பார்த்துட்டு பார்த்தோன்னா அம்பாளுக்கு நேர் எழுத்த மாதிரி சிவன் சன்னதிக்கு போகிற மாதிரி ஒரு வாசல் இருக்குது. அதில் போனாக்க துவார கணபதி, சுப்பிரமணியர் எல்லோரும் இருக்கா, நவகிரகங்கள் இருக்கா. அதுக்கப்புறமா நடராஜர் சபை இருக்குது, ஐயப்பன் நவகிரகம், எல்லாரையும் தாண்டி போனோன்னா அந்த முதல் பிரகாரத்தில் தக்ஷணாமூர்த்தியும் இருக்கு. இந்த தக்ஷணாமூர்த்தி வந்து ரொம்ப வித்தியாசமாக உத்கடி அப்படிங்கிற ஆசனத்தோடு இருக்கார். இந்த உத்கடிங்கிற ஆசனம் வந்து வலது காலை கீழே வச்சுண்டு இடது காலை மேலே வச்சுண்டு ஆசனத்தில் வச்சுட்டு ஒரு கையில் ருத்ராட்ச மாலை, மற்றதில் தாமரைப்பூ, தலையை கொஞ்சம் இடது பக்கமாக சாய்ச்ச மாதிரி வச்சுண்டு இருக்கார். எல்லா ஸ்தலத்துலேயும் தட்சிணாமூர்த்தியோட காலுக்கடியில் நம்ம வந்து முயலகன் இருக்கிறது கூட பார்த்துருக்கோம். இந்த முனிவர்கள் இருக்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். இங்கே வந்து இந்த முயலகன் யாரும் இல்லாமல் இருக்கிறதையும் காட்சி தரார். இந்த தட்சிணாமூர்த்திக்கு வந்து பார்த்தல்னாக்க கொஞ்சம் சாஞ்சி இருக்கேன்னு சொல்லி அங்கே பார்க்கும்போது அந்த கூட்டத்தில் இருந்த அன்னைக்கு குரு பயிற்சிங்கிறபடியாக நல்ல கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்தில் நகர்ந்துட்டு இருந்த ஒருத்தர் சொன்னால், இந்த தட்சிணாமூர்த்தி கிட்ட நம்ம என்ன குறைகளை வேண்டி சொன்னாலும் அவர் வந்து ஈசனுக்கு சொல்கிறதுக்கோசரம் தன்னோட தலையை சாய்ச்சி காது கொடுத்து நம்மளோட குறைகளை கேட்குறார் அப்படின்னு சொன்னார். மனசை அலப்பாயாமல் இருக்கிறதுக்கு இந்த கோலத்தில் இருக்கிற தட்சிணாமூர்த்தியை பார்க்கணும் அப்படின்னும் சொல்லப்பட்டது. குறிப்பாக படிப்பில் இருக்கிறவா குழந்தைகள், படிக்கிற குழந்தைகள், அவளுக்கு இந்த மனசில் சஞ்சலம் இல்லாமல் மனசு ஒரு கட்டுப்பாட்டோட படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு, கவனம் செலுத்துறதுக்கு இந்த ஸ்தலத்து தட்சிணாமூர்த்தியை வேண்டிப்பா அப்படின்னா. அதுக்கப்புறமா வெளியில் வரும்போது ஒருத்தர் சொன்னார், இந்த தட்சிணாமூர்த்தி வந்து சுகப்பிரசவத்துக்கும் உதவி செய்கிறவர், இங்கே வந்து வேண்டின்னு போய் சுகப்பிரசவமாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறது கேட்க முடிஞ்சது. இந்த தட்சிணாமூர்த்தி பிரகாரத்திலேயே வந்தோன்னாக்கா அந்த முதல் பிரகாரத்தில் அவரை தவிர மகாலட்சுமி, அப்புறமா பஞ்சலிங்கம், மகாவிஷ்ணு, சூரியர், சந்திரர், பைரவர், சப்தமாதர், வள்ளி தேவி ஆணியோடு சேர்ந்த முருகர், இவ எல்லாரையும் இருக்கிறத பார்க்க முடியாது. ஈசனோட கோஷ்டத்தில் பார்த்தோன்னாக்க பிள்ளையார், அதுக்கப்புறமா பிரம்மா, விஷ்ணு, தட்சிணாமூர்த்தி, துர்கை எல்லாரும் இருக்கா. இதில் பாக்கி எல்லாருமே, துர்கையை தவிர பாக்கி எல்லாருமே அமர்ந்த கோலத்தில் காட்சி தரா. இந்த துர்கையும் வித்தியாசமாக கொஞ்சம் தலையை சாட்சின்னு இருக்கிற மாதிரி எனக்கு தோணித்து. அங்கே வந்து நின்ன கோலத்தில் அவ்வளோ அழகாக துர்கை இருந்தது. வந்து பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்தது. அன்றைக்கி கவசம்லாம் சாத்தியிருந்தா ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா உள்ளே நுழைஞ்சோன்னா ஈசனை பார்க்க முடிகிறது. சுவாமி சன்னதிக்கு எழுத்த மாதிரி ஒரு இந்த ஜாலின்னு சொல்லக்கூடிய
ஜன்னல் ஒன்று இருக்கிறத பார்த்தேன். அது வந்து இந்த சாரளம் சொல்லுவா இல்லையா, அது இருக்குது. இங்கே சுவாமிகிட்ட இருக்கக்கூடிய இந்த துவாரகபாலர்களும் வித்தியாசமாக நிற்கிற மாதிரி, ஒரு தலையை சாட்சின்னு இருக்கிற மாதிரியா ஒரு இதை பார்க்க முடிஞ்சது. நான் இதை கவனித்தேன். நான் அதை தவிர இந்த ஸ்தலத்தில் இப்போ தண்ணி இல்லைன்னாலும் இதுக்கு உண்டான ஏதோ ஒரு பூஜையை பண்ணினா ஜலம் வரும். அது தவிர திருவூரல் அப்படிங்கிறதுக்கு பேர் வந்து சுவாமியோட அடிபாகத்தில் இன்றைக்கும் தண்ணி ஊறிண்டே இருக்கிறபடியாக திருவூரல் அப்படிங்கிற பேருன்னு சொல்லியும் கேள்விப்பட்டேன். ஒரு புஸ்தகத்தில் படித்தேன் நான். இந்த ஸ்தலத்து முருகனை வந்து அருணகிரிநாதர் பாடியிருக்கார். இந்த ஸ்தலத்தில் வேறு யாரெல்லாம் வந்து தரிசனம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா, தரிசனம் பண்ணி வழிபாடு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா, காமதேனு, பார்வதி, சம்பர்த்த முனிவர், அப்பர், சுந்தரர், சம்பந்தர், திருமூலர், சேரமான் பெருமான், சேக்கிழார், இவா எல்லாராலையும் இந்த ஸ்தலம் வந்து வழிபாடு பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஸ்தலத்தில் காமதேனு வழிபட்டபடியாக இந்த ஸ்தலத்தில் நம்ம வந்து பூஜை பண்ணினாக்க 100 பங்கு பலன் கிடைக்கும், சிவபுண்ணியம் அதிகமாக 100 பங்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு புஸ்தகத்தில் வாசித்த ஞாபகம் எனக்கு வந்தது. இந்த ஸ்தலத்தை பற்றி ஞான சம்பந்தர் சொல்லும்போது, ஏன மறுப்பினோடும் ஏழிலாமையும் பூண்டு அழகார் நன்றும் காணமர் மான்மர் மறிக்கை கடவுள் கருதுமிடம் வானமதி தடவும் வளர் சோலைகள் சூழ்ந்து அழகார் நம்மை ஊனம் அறுத்தபிரான் திருவூரலை உள்குதுமே அப்படின்னு சொல்லி இந்த ஸ்தலத்தை பற்றி பாடியிருக்க. இந்த ஸ்தலத்தை பற்றி படிச்சுட்டு இருந்தபோது இந்த பதிவு போடணுங்கிறதுக்கோசரம் நிறைய புஸ்தகங்கள் வலைப்பூவில் அப்படிலாம் இந்த ஸ்தலத்தை பற்றி படிச்சுட்டு இருந்தேன். அதில் ஒரு இடத்துல படித்தேன், ஆடுங்கிறது வந்து எப்படி சத்தம் போடும், மேன்னு சத்தம் போடும். அந்த மாதிரி இந்த ஸ்தலத்தில் தக்ஷன் ஆடு வடிவில் ஆடு தலையோட பூஜை பண்ணினபடியாக தான் இந்த ருத்ரம் சமகம் நமகம்னு இருக்கு இல்லையா, ஈசனை பற்றி பாடக்கூடிய சிவனுக்கு உகந்த ஒரு சோஸ்திரம். அதில் அந்த ருத்ரத்தில் உங்களுக்கு நமகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாந்தி பாடம் அப்படின்ட்டு இருக்கும். அந்த சாந்தி பாடத்தில் பார்த்தேன்னாக்க வர்ற வார்த்தைகள் எல்லாமே மே அப்படிங்கிற மாதிரி முடியும். அதாவது சஞ்சமே, மயஸ்யமே, பிரியஞ்சமே, நுகாமஸ்யமே, காமஸ்யமே, சௌமனசஸ்யமே, பத்ரஸ்யமே, ஸ்ரேயஸ்யமே, வஸ்யஸ்யமே அப்படின்ட்டு வரும். எல்லாமே மே 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 மேன்னு முடியும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சமகம் ஆரம்பிக்கும். இந்த மேன் சொல்லப்பட்டது வந்து இந்த தக்ஷன் பூஜிச்சதுனால தான் ஆடாக இருந்து சொன்னபடியாக தான் மேன்னு முடிஞ்சது அப்படின்னு சொல்லியும் ஒரு புஸ்தகத்தில் வாசித்த ஞாபகம் எனக்கு இருக்குது. சில கோவில்களுக்கு போகும்போது அந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னாடி படித்து பார்த்துட்டு போவேன். அதில் இந்த தக்கோலத்தை பற்றி நான் தெரிஞ்சது, உத்தராயண காலத்தில் பசுமையாக இருக்கக்கூடிய காலத்தில் சுவாமி செவப்பாவும், அதுக்கப்புறமா ஒரு வறட்சி வருது, இல்லை தட்சிணாயன புண்ணிய காலம், இல்லை நாட்டில் நல்லது இல்லைன்னா சுவாமி வெள்ளையாகவும் மாறிடுவார் அப்படிங்கிறது தெரிஞ்சுன்றதே முன்னாடி. அதோடு சேர்த்து தெரிஞ்சின்றது இங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை பற்றி தான். ஆனால் இப்படி கங்கையே நந்தி மூலயமா வந்து சுவாமியை சுற்றிண்டு இன்னொரு கங்கை வாயில் வெளியில் போகிறதுங்கிறது இந்த ஸ்தலத்துக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அதை தவிர இந்த ஸ்தலத்தில் பார்த்த இன்னும் ஒரு வித்தியாசமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா, ஈசன் சன்னதியிலேருந்து வெளியில் தண்ணி வரக்கூடிய கோமுகம் அப்படிங்கிறது வந்து திருமண்டக்குடிங்கிற ஊரில்
தஞ்சாவூர்கிட்ட கும்பகோணம் தஞ்சாவூர் சுவாமி மலையிலேருந்து இதுக்கு போகிற வழி திருவையாறு போகிற வழியில் இருக்கிற திருமண்டங்குடியில் அந்த கோமுகம் வந்து வித்தியாசமாக நிறைய உருவங்களோடு இருக்கும், அந்த போர் வீரர்களோட இதோட. அதே மாதிரி இந்த ஸ்தலத்து கோமுகமும் வித்தியாசமாக ஒரு பூதகணத்தோட முகம் மாதிரி இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அதையும் பார்த்ததை எல்லாரோடையும் பகிர்ந்துக்கணும்னு சொல்கிறேன். சந்தர்ப்பம் கிடைக்கிறவா கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய ஸ்தலங்களில் இந்த தக்கோலமும் ஒன்று. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நமஸ்காரம்.